ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு கினோஷியா சீசன் 1 எபிசோட் 20 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திரும்பவும் நம்ம ஹீரோ லோ பண்ணாலுமே கூட சில்வர் கீழே ஆல்ரெடி நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனையும் திரும்ப கலெக்ட் பண்ண முடியாது. புதுசாக இதுக்கு முன்னாடி தெரியாத டீட்டெயில்ஸை தான் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கினோஷியா சீசன் 1 எபிசோட் 20. சில்வர் கீயை திருடலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு ராக்கியா வந்து கேட்குறேன். முட்டாள்தனத்துக்கு அளவே இல்லை, நான் வார்னிங் கொடுத்தா நீ இதை பண்ண போறியான்னு ராக்கியோ கேட்குறேன். திரும்பவும் நீ போர்ட்டில் ஓப்பன் பண்ணி அந்த யூனிவர்ஸ்க்கு போனால் டோயல் எக்ஸிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் வரும், யூனிவர்ஸ் கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு ராக்கியா சொல்கிறான். அண்ட் நீ இதோட ஹோஸ்ட் ஆகிட்டு என்னன்னு நிறைய புது இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணணும். நீ ஒரு லூப்பை கம்ப்ளீட் பண்ணதே ஒரு மிராக்கல் தான் தெரியுமா அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் நிறைய லூப் பண்ணால் செட்ஸ்வை எப்படி காப்பாற்றலாங்கிறதையும் கண்டுபிடிப்பான்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அண்ட் நீங்கள் எல்லாருமே என் கூட இருப்பீங்க, உங்களை மூலியமாக நான் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரியான ஒரு எண்டிங்கை கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி இந்தா நீயே இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சில்வர் கீயை ராக்கியோ நம்ம ஹீரோட்ட கொடுக்குறான். சொல்லி ரெண்டாவது தடவை நீ இதை என்கிட்ட தாரா நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எல்லார்கிட்டயுமே போயிட்டு நம்ம ஹீரோ நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். சில்வர் கீயை யூஸ் பண்ணி நான் லூப்பை கம்ப்ளீட் பண்ணி டிமென்ஷனல் டோரை ஓப்பன் பண்ணி செட்ஸை காப்பாற்ற போறா நம்ம ஹீரோ சொல்லவோ எனக்கு எதுவுமே புரியலன்னு காமெண்ட் கத்துறா. எல்லாருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணு யோரிக்கோ சொல்லவும் நம்ம ஹீரோவோ ஓரளவுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றான். என்னோட கம்ப்ளீட்டான கீயை ஓப்பன் பண்ணி அவ போர்ட்டல யூஸ் பண்ணி வேற டிமென்ஷனுக்கு போயிட்டா. அங்க அவளால அவ லூப்பை கம்ப்ளீட் பண்ண முடியாது. நான் சில்வர் கீயை கம்ப்ளீட் பண்ணி அந்த போர்ட்டலுக்கு போய் அவளை காப்பாற்ற போறா நம்ம ஹீரோ சொல்றான். சில்வர் கீயை ஃபில் பண்றது ஈஸி கிடையாது இல்லன்னு ரம்னான் கேட்கறான். அவளை திரும்ப உன்னால கண்டுபிடிக்க முடியுமான்னு ஸ்டெல்லா கேட்கறா. தேடி போறல்லன்னு ஷாமிங் சொல்லுவோம். அப்ப இந்த எஸ்கியூ உனக்கு வேண்டாமான்னு எஸ்கியூ கேட்கறா. நீ அவளை லவ் பண்றல்லன்னு ஷாமிங் கேட்கதான். ஆமா நம்ம ஹீரோ ஒத்துக்கிடுதான். எஸ்கியூக்கு நீ சீட் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி எஸ்கியூ காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஹே எஸ்கியூ ஜோக்க நிறுத்துப்பா நம்ம ஹீரோ சொன்னா. நான் ஒன்னும் ஜோக் பண்ணல, இந்த எஸ்கியூ உனக்கு ஸ்பெஷல்னு நினைச்சேன் அப்படின்னு வா சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. எஸ்கியூ நீ எனக்கு ஸ்பெஷல் தான், நீ மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு ஸ்பெஷல் தான். மாதிரி தான் செட்ஸுவான், அதனாலதான் அவளை காப்பாத்த நினைக்கிறான்னு நம்ம ஹீரோ சொல்றான். யோரி போறதுக்கு முன்னாடி அவனுக்கு நம்ம ஒரு பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க. ரொம்பவே சாரி அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோ சொல்றா. இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் உணர்ச்சிகள் தேவை, இதோ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு ஷாமிங் நம்ம ஹீரோக்கு அந்த சாரியை கத்து கொடுத்துட்டு இருக்கான். இந்த சாரி ஃபியூச்சரா இருக்கும்னு ஷாமிங் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ கத்துக்கிட்டு இருக்கான். பார்ட்டினா காஸ்டியூம் ட்ரெஸ் போட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோரிக்கோ ஏலியன் மாதிரி காமெடியா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா. இது ஒன்னும் காஸ்டியூம் பார்ட்டி இல்ல, ஆனா இதுல பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு எஸ்கே அவளை வச்சு கலாச்சிட்டு இருக்கா. லேவான் பிளானட்ல நடந்த அந்த இன்சிடென்ட்ல 15 பேர் இந்த ஷிப்புக்கு தப்பிச்சு வந்திருக்காங்க. இந்த டைம் லைன்ல எல்லாருமே ஜாலியா தான் இருக்காங்க. ஆனா செட்ஸு தான் இல்லையே அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோக்கு கவலையா இருக்கு. பட் இவங்க எல்லாரும் அட்லீஸ்ட் ஹாப்பியா இருக்காங்களே. நம்ம ஹீரோவா அதை ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்றான். ஒரு வழியா பார்ட்டியை உச்சக்கட்டத்துக்கு போய் முடியுது. நல்லவேளை நான் இந்த பார்ட்டிக்கு வரலன்னு ராக்கியா வந்து நம்ம ஹீரோவை எழுப்பிட்டு நைட் ஃபுல்லா நான் உட்காந்து ரிசர்ச் பண்ணேன். லோப்பை எப்படி முடிக்கிறது, டோயல் எக்ஸிஸ்டன்ஸை எப்படி சரி பண்றதுன்னு ஒரு பிளானை போட்டிருக்கேன். இதை விட வேற பெஸ்ட் எண்டிங் வேற எதுவும் இல்லைன்னு ராக்கியா சொல்லவும் இது உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோம். லோப்புக்கு தேவையான எல்லாத்தையும் மரமண்டிக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற வா அப்படின்னு சொல்லி ராக்கியா கூட்டிட்டு போறான். நீ சொன்ன எல்லாமே பெர்ஃபெக்ட் பிளான் தான் நம்ம ஹீரோ சொல்லவும். தேரியில இதை சொல்றது ஈஸி, பட் ப்ராக்டிக்கலா இதை பண்றது கஷ்டம், நீ தான் அதை பண்ண போற பாத்துக்கோ அப்படின்னு ராக்கியா சொல்லவும். பிளானை வேஸ்ட் ஆக விட மாட்டான் நம்ம ஹீரோ சொல்றான். உங்களுக்காக ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு எப்படிங்கிறது தெரியாது, யாரா அதை பண்ண போறியான்னு ராக்கியா கேட்கவா. ஆமா நம்ம ஹீரோ சொன்னா. சரி ஓகே நான் ஒன்னு இதை உனக்காக பண்ணல அப்படின்னு ராக்கியா சொல்றான். ராக்கியோ நான் ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சோடனே நீ தான் என்ன சந்தேகப்பட்ட, நான் அவளை கோவப்பட்டேன், பட் டைம் போக போக எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, அட்வைஸ் பண்ணிருக்க, நிறைய விஷயங்கள் நமக்குள்ள நடந்திருக்கு. இப்போ நீ எனக்கு ஒரு ப்ரெஷியஸான ஆளா மாறிட்ட. சும்மா கெட்டவ மாதிரி நடிக்காத, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஒன்றும் ஹெல்ப் எல்லாம் பண்ண நினைக்கல, என்கிட்ட ஒரு டெஸ்ட் எலி கிடைச்சிருக்கு, அதுக்கிட்ட என் பிளானை சொல்லியிருக்கேன், அவ்வளோதான்ட்டு ராக்கியா போறான். குட் பை கைஸ் அண்ட் நம்ம எல்லாரும் திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து சில்வர் கீயை யூஸ் பண்ண போறான். இதுக்கு முன்னாடியே நம்ம பல தடவை குட் பை சொன்ன மாதிரி எனக்கு தோணுதுன்னு ஜின்னா சொல்றான். செட்ஸுவா கண்டிப்பா நான் போய் காப்பாத்துவேன், எத்தனை லூப் அதுக்கு நான் பண்ணாலும் சரி அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு சந்தேகப்படாத, பயப்படாத, நாலேஜ் தான் எல்லாத்தையும் காப்பாத்தா அப்படின்னு சொல்லவோ சில்வர் கீயோ ஆக்டிவேட் ஆகுது. இப்போ கண்டினியூஸா நிறைய லோப்பை நம்ம ஹீரோ பண்ண ஆரம்பிக்கிறான். வழக்கம் போல லோப்பு கண்டினியூ ஆகுது. இந்த தடவை ஒவ்வொரு புது விஷயங்களையும் நம்ம ஹீரோ கத்துக்கிடுறான். புதுசான விஷயங்கள் நடக்குது. போன லோப்லயாச்சும் ஒரு தடவை தான் நம்ம ஹீரோ கினோஷியாவா இருந்தான். இந்த லூப்ல நிறைய தடவை நம்ம ஹீரோ கினோஷியாவா இருக்கிறான். பொண்ணா கூட நம்ம ஹீரோ இருக்கிறான். எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு தெரில. நான் லோப்பை ஸ்டார்ட் பண்ணி லூப்ஸ்லலாம் நான் இன்னும் நிறைய புது இன்ஃபர்மேஷனை கற்றுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். எத்தனை லோப் பண்ணாலும் செட்ஸும் அந்த இடத்துல இல்லை. பட் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா குக்குரோஷ்காவும் எந்த லோப்லையுமே இல்லை. ஹீரோ காமெண்ட் கிட்ட குக்குரோஷ்கான்னு யாரும் இருக்காங்களான்னு கேட்டா இல்லையேன்னு காமெண்ட் சொல்லியிருந்தா. இப்போ நம்ம ஹீரோ பண்ற எந்த லோப்லயும் செட்ஸும் இல்லை, குக்குரோஷ்காவும் இல்லை. அவ ஜஸ்ட் ஒரு டாலா தான் அந்த பெட்டிக்குள்ள தூங்கிட்டு இருக்கா. செட்ஸும் இல்லாததுனால என் குக்குரோஷ்கா இல்லாம போனா நம்ம ஹீரோக்கு டவுட்டா இருக்கு. ஓகே மீட்டிங்ல நான் இந்த மாதிரி யோசனா கோல்டு ஸ்லீப்குள்ள போயிருவான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு மீட்டிங்ல இப்போ நம்ம ஹீரோ
ஆக்டிவா கலந்துக்கிறான். இப்படியே நம்ம ஹீரோ கவுண்ட்லெஸ் லோப்புக்குள்ள போயிட்டு வந்துகிட்டே இருக்கான். அந்த லோப்பு முடியாத மாதிரி போய்கிட்டே தான் இருக்கு. ஓகே, பெட் பண்ண மாதிரியே கினோஷியாவையும் எலிமினேட் பண்ணிட்டா நம்ம 2 பேருமே சர்வைவ் ஆயிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ இதுல வின் பண்ணுவா நான் எதிர்பார்க்கல. சரி, நான் உண்மையை சொல்றேன்னு யோரிக்கோ சொன்னா, எனக்கு தெரியும் நான் ஒரு பக் தானே, நான் இதுக்கு முன்னாடியே நிறைய லோப் பண்ணியிருக்கேன், நீ என்ன சொல்ல போறங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, தெரிஞ்ச அப்புறம் எதுக்கு இந்த பெட்டுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டா, கினோஸ் தானே பக்கான என்ன கிரியேட் பண்ணாரு நம்ம ஹீரோ கேட்கவும், ஓகே நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன், எல்லாத்தையும் தெரிஞ்சே தான் பண்ணியிருக்கேன்னா என்ன வேணும்னு கேட்கவும், ஒரு ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போயிட்டு, நம்மளோட ஷிப்பை ஹோஷிபுனேக்கு விடுங்க, நான் அது கிட்ட போனோடனே அதை ஹேக் பண்ணி எனக்கு தேவையானதை பண்ணிக்கிடுவேன் நம்ம ஹீரோ சொல்லவும், பட் ஒருவேளை மாட்டிக்கிட்டா அப்படின்னு ஸ்டெல்லா கேட்கவும், நான் தான் உங்க ஷிப்பை ஹைஜாக் பண்ணேன்னு என்ன மாட்டி விட்டுக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாம் சரி, பட் எந்த ரிவார்டும் இல்லாம நான் எதுக்கு இதை பண்ணணும்னு ஜானஸ் கேட்கறான். என்கிட்ட கொடுக்குற அளவுக்கு பணம் எதுவும் பெருசா கிடையாது. ஆனா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இது ஒரு ஹீரோய்க்கான லெஜண்ட் ஸ்டோரி, உங்க ஷிப்ல அதை பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கு பெருமையா இருக்கும்ல நம்ம ஹீரோ சொல்லவும், அதுவோ கரெக்ட் தான், ஹீரோயிக் லெஜண்ட் ஸ்டோரிஸ் அதுல நான் ஒரு பார்ட்டா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஜானஸோட மனசு இன்னும் குழந்தைத்தனமா தான் இருக்காது, எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோ யோசி. அந்த ஹோஷிபுனேக்கான வழியை வந்துட்டு ஸ்ட்ரைன் மேடனான யோரிக்கோ தான் இவங்களுக்கு சொல்றா. ஸோ யோரிக்கோவோட ஹெல்ப் மூலியமா அந்த ஹோஷிபுனே இருக்கிற இடத்துக்கு இவங்க போறாங்க. பார்த்தா அதுவும் ஒரு ஷிப் மாதிரி தான் இருக்கு. ஸோ ராக்கியாவோட பிளான் இதுதான், நம்ம ஹீரோ 2 எக்ஸிஸ்டன்ஸா இருந்தாதான் யூனிவர்ஸ் கொலாப்ஸ் ஆயிரும். அதுக்கு பதில் நம்ம ஹீரோ தன்னை சைபரலைஸ் பண்ணிக்கிட்டாம்னா ஹீரோட பாடி இல்லாம அவனோட கான்சியஸ்னஸ் மட்டும் வேற யூனிவர்ஸ்க்கு டிராவல் பண்ணலாம். பட் நீ சைபர்லைஸ் ஆயிட்டேன்னா கினோஸ் ஒன்ன முழுங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு கேட்கவும், கினோஸ் அதை பண்ண மாட்டாங்கன்னு நம்புறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ இவங்க ஷிப்பு தனியா அந்த இடத்துல லேண்டிங் ஆகணுங்கிற மாதிரி பெர்மிஷன் கேட்டு நம்ம ஹீரோ தனியா ஒரு பாட்ல எஸ்கேப் ஆகி அவன் வேலையா பண்றதுக்கு போறான். கினோஸ் என்ன முழுங்கிட்டா கதையே முடிஞ்சுது. ராக்கியவால இதை கால்குலேட் பண்ண முடியாது. பட் எல்லாம் சான்ஸுக்கு தான் நான் விடணும். ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாம் சரியா போயிடணும். நம்ம ஹீரோ இப்ப தன்னை சைபர்லைஸ் பண்றான். ஜின்னாவோட அம்மாவும் தன்னை சைபர்லைஸ் பண்ணி தான் இறந்து போயிருப்பாங்க. அப்பவே இதை பத்தின டீடைல்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவோ சைபர்லைஸ் ஆகுறான். ஈவன் கினோஷியா வந்துட்டு ஒருத்தரை எரைஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல தான் அவங்க வந்து சைபர்லைஸ் ஆவாங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா அந்த கினோஸ் நம்ம ஹீரோவை முழுங்கல. சில்வர் கீ இப்போ ஃபுல்லான உடனே அது ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணுது. கினோஸ் கிட்ட இருந்து ஏதோ ஒரு சிக்னல் கிடைக்கவோ, ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அந்த போர்ட்டலுக்குள்ளே போகிறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ திரும்பவும் டைம் லோப் பண்ணுறான். அந்த பாடுக்குள்ளே இருந்தே நம்ம ஹீரோ திரும்ப ஒரு ஹியூமனாக எந்திக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ ஆசைப்பட்டபடியே செட்ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்கிறா. எல்லா லோப்லேயும் நடக்கிற மாதிரி தான் செட்ஸோ நம்ம ஹீரோவை வந்துட்டு எழுப்பும் போது உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோ அவனோட ஹியூமன் பாடியோட சேர்த்து இந்த யூனிவர்ஸ்க்கு வந்திருந்தாம்னா தான் 2 டியூவல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் கொலாப்ஸ் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோ தன்னை சைபர்லைஸ் பண்ணிட்டான். நம்ம ஹீரோவோட கான்சியஸ்னஸ் மட்டும் இங்க இருக்கிற யோரியோட பாடிக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட் தான் கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருக்கும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.